அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனையை கொடுத்தால் அந்த மனிதன் கவலைப்படக்கூடியவனாக இருக்கின்றான். தன்னுடைய திட்டங்களில் ஏதாவது ஒன்று தோல்வி அடைந்து விட்டால் அதை நினைத்து வருந்தக்கூடியவனாக இருக்கின்றான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு மனிதனை சோதிக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்று அர்த்தம். அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் இலகி இருக்கிறது என்று சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், இன்னல்லாஹ மஅனா என்று சொல்லி பொறுமை காக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பொறுமைக்காக மிகப்பெரிய வெற்றியை தந்தான். இவ்வளவு ஏன், இப்பொழுது பலஸ்தீன் மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போராடுகின்றார்களே, அவர்களிடத்திலே போதுமான அளவு ஆயுதங்கள் இல்லை என்று சொன்னாலும், அவர்களிடத்திலே போதுமான அளவு படை வீரர்கள் இல்லை என்று சொன்னாலும், அவர்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமை காத்தார்கள். அவருடைய பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசுதான் இன்றைக்கு காசாவினுடைய வெற்றி என்று பெருமிதமாக கூறிக்கொள்கின்றேன். அல்லாஹ் திருமுறை குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான்.